ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் பட்டை கிராம்பு வகைகள் சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அது சேர்த்துட்ட பிறகு காய் தேவையானதை அரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ ரெடியாக நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட்டை கிராம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு தான் நான் சேர்க்குறேன், தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். அதுவும் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி, அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தக்காளிலாம் நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்தது நான் இந்த குழம்புல சேர்க்கறதுக்காக முருங்கைக்காய், ஒரு பெரிய முருங்கைக்காவும் 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இறாலை சேர்த்துக்கிறேன். இறால் கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இதெல்லாம் வதங்கட்டும், ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அடுத்தது குழம்புக்கு தேவையான மசாலா தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காயெல்லாம் நல்லா வேகணும். ஸோ அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு 7 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நான் இதில் ஒரு பத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம இப்போ குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த தேங்காய் கூட எதுவும் மிக்ஸ் பண்ணலை, வெறும் தேங்காய் மட்டும்தான். இது கொஞ்சம் இளம் தேங்காய்ன்றதால நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் முத்தின தேங்காய் வந்தால் நம்ம பால் மட்டும் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் தான் அடுப்பில் இருக்கணும். ஒரு நுரை கட்டினதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான இறால் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, இடியாப்பம் இதுக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எங்கள் வீட்டில் இன்றைக்கி சூடான சாதத்துக்கு கூட இந்த இறால் குருமா தான் ஊற்றி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.